என்னாச்சு இவ்வளவு பெரிய காயம்? நான் துரையோட சண்டை போடுறப்போ அவன் நகம் பட்டு வந்த காயம் சார். நல்லா கீறி விட்டுட்டான். வலி இருக்கா? இல்ல சார், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அம்மா, நாளைக்கு நீ கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவல்லம்மா. அம்மா, நாளைக்கு அக்காக்கு பிறந்த நாளுமா. நீ அக்கா கூட இருக்கணும்னு அக்கா ரொம்ப ஆசைப்படுறா. அம்மா, நாளைக்கு நீ கண்டிப்பா வந்துருமா. எனக்கு இந்த இடம் பிடிக்கவே இல்லைம்மா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கலாமா. எனக்கு நீ என் கூடவே இருக்கணுமா. நீ இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சாப்பிடுங்க. சார், டைம் ஆயிடுச்சு சார். இதுக்கு மேல நீங்க இங்க இருந்தா எனக்கு தான் பிரச்சனை வரும் சார். சீக்கிரமா கிளம்புங்க. சரிங்க. பாரதி, நீங்க தைரியமா இருங்க. உங்களை நான் இப்படியே விட்டுற மாட்டேன். நாளைக்கு விடியிற பொழுது உங்களுக்கு நல்லபடியா விடியும். ஆத்யா, தமிழ், வாங்க போலாம். அப்பா, நான் அம்மாவை விட்டு வர மாட்டேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் கரெக்டா தானே போயிட்டு இருக்கு? ஆமா மேடம். மேடம், இன்னைக்கு மட்டும் அந்த பாரதி எக்காரணத்தை கொண்டும் வெளியே வந்துடக்கூடாது. இன்னைக்கு இந்த கேஸை முடிச்சு பெர்மனண்டா அவளை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடணும். அத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல சுதாகர். நாம தான் நல்லா பக்காவா பிளான் பண்ணி அவளுக்கு எதிரான எல்லா ஆதாரத்தையும் போலீஸ்க்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்கோம்ல. இதுக்கு மேல யார் நினைச்சாலும் அவளை வெளியே கொண்டு வர முடியாது. இன்னைக்கு அந்த பாரதி ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். அவளுக்கு தண்டனை கொடுக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு தானே நம்ம இங்க வந்திருக்கோம். மேடம், பாரதி பாட்டி, நான் நல்லதா இருக்கேன் பாட்டி. அங்க போங்க. நீங்க போங்க. போங்க.
யோ வக்கீல், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட விளக்கமா பேசிட்டல்ல, அந்த ஆள் சொதப்பிட போறான். நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க மேடம். நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். எல்லாம் அவரு பாத்துப்பாரு. நீங்க போங்க மேடம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், என்ன கேஸ்? இவங்க துரைங்கிறவரை கம்பியால அடிச்சு அப்புறம் கத்தியால குத்தி கொலை செஞ்சு பாடியை எரிச்சதா போலீஸ் இவங்கள கைது பண்ணிருக்காங்க. இவங்க தான் துரையை கொலை பண்ணிருக்காங்கன்னு தகுந்த ஆதாரத்தோட போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. பாரதி, உங்களுக்காக வாதாடுறதுக்கு வக்கீல் யாரும் இல்லையா? அப்படி இல்லனா கோர்ட்டு சார்பா நாங்க ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். என்னம்மா எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? யுவர் ஆனர்,